பாட்டி சொல்றாங்களேன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதான் உன்னோட அம்மாவா சொல்றேன். அதெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இவ எதுக்கு ஆகாஷ் ரூமுக்கு போயிட்டு போறான்? அவனை ஏதாச்சும் குழப்பி இருப்பானோ? சரோஜா, 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 சரோஜா. பாட்டி, அம்மா என்னமாச்சு? சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா? பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க பாட்டி. மாத்திரை என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. பாட்டி, என்னாச்சு பாட்டி? மாத்திரை. அத்தை, கொஞ்சம் இருங்க பாட்டி. இந்தாங்கம்மா. சீக்கிரம் கொடுங்க. பாட்டி, பாட்டி, வாங்க பாட்டி, டாக்டர் கிட்ட போலாம். நீ எதுவும் பயப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. இல்ல பாட்டி, வாங்க உடனே ஹாஸ்பிடல் போலாம். இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. டயத்துக்கு மாத்திரை சாப்பிடல, அதனால இப்படி ஆயிருக்கும். ஏன் பாட்டி டைமுக்கு நீங்க டேப்லெட் எடுக்கல? அது பாவம் மாதவி குடுக்க மறந்துட்டா. இந்த கல்யாண வேலையினால நானும் மறந்துட்டேன். எனக்கு தினம் அவகிட்ட வாங்கி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சா. அவளும் கொடுக்கல, நானும் சாப்பிடல. பாட்டிக்கு மாத்திரை கொடுக்கிற வேலையை விட இந்த வீட்ல உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றீங்க. பில்லோ கவரை மாத்திரத்துக்கு இந்த வீட்ல 1000 பேர் இருக்காங்க. பாட்டியை கவனிக்கிறத விட உங்களுக்கு இங்க வேற என்ன வேலை? இப்ப மட்டும் நான் இங்க இல்லாம இருந்திருந்தா இவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இருப்பா, ஏதோ தப்பு நடக்க கூடாது நடந்துருச்சு. நீங்க சும்மா இருங்க பாட்டி. இன்னைக்கு இவங்க பண்ண தப்புனால உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? செய்ய வேண்டியது ஒரு வேலை, அதையாவது ஒழுங்கா செய்யுங்க. நீங்க வாங்க பாட்டி. சரிப்பா. பாத்து. என்ன இன்னும் அவங்கள காணோம்? ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். கிளம்பிட்டாங்களா? என்ன கிளம்பிட்டாங்க, நீ போய் வேலையை பாரு போ. அவங்க வந்தாதான் எனக்கு இப்ப வேலையே ஓடும். ஐயோ நீ டென்ஷன் ஆகாதம்மா, வந்துட்டு இருக்காங்க போ. சரி, நீங்க அவங்க காரை பார்த்த உடனே எனக்கு குரல் கொடுங்க. என்ன? சொல்றேன் போ.
அக்கா என்ன அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்திருக்க? இத பார், அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். எந்த நிமிஷத்துலயும் இங்க வந்துருவாங்களாம். வரட்டும். வரட்டும்னு சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு நிலா? மாப்பிள்ள வராரு, ஸ்பெஷலா ஏதாவது கொஞ்சம் மேக்கப் போடலாம்ல. ஸ்பெஷலானா என் முகத்தை மறைச்சிட்டு மாஸ்க் தான் போடணும். அப்பதானே அவருக்கு என்ன அடையாளம் தெரியாம இருக்கும். நீ ஏதோ மர்டர் பண்ணிட்டு மறைஞ்சிருக்கிற மாதிரி பேசுற. ஆக்சிடென்ட்ல இது ஒரு சாதாரண சண்டை. அதை இந்த காலத்துல யாருமே பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. என்ன? யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா நான் எடுத்துக்குவேன். அவரோட ஈகோவை நான் டச் பண்ணதுனால அவரும் எடுத்துப்பாரோன்றது என்னோட எண்ணம். லக்ஷ்மி அவங்க வந்துட்டாங்க. பூர்ணி சீக்கிரமா வா. வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. மாதவி, வணக்கம் 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 வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கங்க. என்ன மாதவி பாத்துக்கிட்டு நிக்கிற? கார்ல இருந்து தட்டெல்லாம் யார் எடுப்பா? புது சொந்தத்தை பார்த்ததும் பழைய சம்பிரதாயங்களை மறந்துட்டியா? நீ முன்ன போனா கடிப்ப, பின்ன வந்தா உதப்ப, அவ எதன்னு செய்வா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா. அம்மா வாங்க உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. அம்மா வீட்ல இருந்து கிளம்புறப்ப நான் இதை பாக்கலையம்மா. எந்த வீட்டுக்கு போனாலும் நாம வெறுங்கையோடு போய் பழக்கம் இல்லை. அதுவும் சம்மந்தியாக போறவங்க வீட்டுக்கு சும்மா போலாமா? அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நீதான் பார்த்து செய்யணும் மாதவி. என்ன இருந்தாலும் அவ உனக்கு தானே மருமகளா ஆக போறா. எனக்கு வெறும் பேத்தி தானே. பார்க்க வரப்பயே நீங்க என்ன இப்படி அவமானப்படுத்தினா அவ மருமகள் அனுப்புறோம் எங்க என்ன மதிக்க போறா? அதுக்கு தானே நீங்க இந்த டிராமா பண்றீங்க. என்ன யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்கம்மா வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. அக்கா, மாப்பிள்ள போட்டோல பார்த்ததை விட நேர்ல சூப்பரா இருக்காரு. அம்மா சொன்னது உண்மைதான். நீ நிஜமாவே கொடுத்து வச்சவதான். இந்த பார், வா சீக்கிரமா போலாம். இருடி, அம்மா வந்து கூப்பிடுவாங்க, அப்புறமா போலாம். இதோ பாருக்கா, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண கூடாது. கூப்பிடாமலே போய் ஆஜராயிடணும். இப்படி ஒரு மாப்பிள்ள தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா இருடி. வாங்க 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 உட்காருங்க. வாங்க. How are you my dear boy? ஐம் குட் தாத்தா. வெரி குட். உட்கார். நீங்க உட்காருங்க. சரி. பூர்ணி போய் தண்ணி எடுத்து வா. சரிம்மா. இல்ல வேண்டாம். அத்தை, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதான் கையோட சீரக தண்ணி கொண்டு வந்திருக்கேன். வசதி இல்லாதவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த சீரக தண்ணி கதையை சொல்றேன்னு. பாவம், அவங்களுக்கு எங்க தெரிய போகுது. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? எங்க என் பேத்தி? அவளை உடனே கூட்டிட்டு வாங்க. இந்த கூட்டிட்டு வரேன். வா. என்னடி பண்ற? ஜெனரல் ரெடியாமா? அங்க என் பேத்தி எங்க எங்கன்னு அந்த ஆண்டாளம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வா போலாம். மா,
என் பொண்டாட்டி எங்கன்னு மாப்பிள்ளை கேக்கலையா? வாய் மூடு. அவங்க காதுல விழுந்துற போது வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. அங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது துடுக்குன்னு பேசுன வா போலாம். வா. எனக்கே உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என் பேரனுக்கு எப்படி இருக்கும்? இதையே தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பவும் சொன்னீங்க. என் பேரனுக்கு ஏத்த பொண்ணு நீதான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகாஷ், கொஞ்சம் எழுந்து போய் பொண்ணு பக்கத்துல நின்னுட்டு வா. பாட்டி போப்பா. அம்மா, ஆகாஷ் பக்கத்துல சேர்ந்து நில்லுமா. பரவாயில்ல, நில்லு. ஜோடி பொருத்தம் அமோகமா இருக்கு. எனக்கு இது போதும். கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதுதான். பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல பாக்குறாங்க. நாம இப்ப பேசிக்கிட்ட மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது இருந்தா பேசட்டுமே. தென்றல், உனக்கு ஏதாவது பேசணுமா? ஆண்டாள், அவகிட்ட கேட்டா அவ எப்படி சொல்லுவா? அவளுக்கு சொல்ல கொஞ்சம் கூச்சமா தானே இருக்கும். ஆகாஷ், நீ ஏதாவது தனியா பேசணுமாப்பா? நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? நீங்க பேசினா நான் பேசின மாதிரி தானே. ஆகாஷ், எல்லாருமே உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அவ உன்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிருப்பா. போய் பேசிட்டு வா. பாட்டி தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, போ. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் என்ன திட்டதான் போறீங்க. இதுக்கும் சேர்த்தே திட்டிக்கோங்க. சரிப்பா, நீ போய் பேசிட்டு வாப்பா. தென்றல் ஆசைப்படுறால. சரி பாட்டி. போமா, போய் பேசிட்டு வா.
என்ன எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? நான் கூட என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் சொல்லவே இல்லையே. அப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது? என் பாட்டிக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அதுக்கு மேல எனக்கு பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. வேற ஏதாவது பேசணுமா? ஆக்சுவலி நான் எஃப்எம் ஸ்டேஷன்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்றேன். ஆ தெரியும், பாட்டி சொன்னாங்க. ஆகாஷ், பாட்டி கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக வேணாம். பாட்டிக்கு அது பிடிக்காது. பொதுவா லேடிஸ் வேலைக்கு போறது அவங்களுக்கு பிடிக்காது. இதே மாதிரி உங்களை வேலைக்கு போக வேண்டாம்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. என்ன பேசிட்டீங்களா? கான்ஃபரன்ஸ் போகணும்னு சொன்னியே, அதனால தான் கூப்பிட்டேன். போலாம் பாட்டி. ஆ, என்ன தென்றல் இங்கே நின்னுட்டு இருக்க? அவங்க எல்லாம் புறப்படணும்னு சொல்றாங்க. வாமா. அம்மா ஒரு நிமிஷம். ஐயோ, அந்த ஆண்டாளம்மா உன்னை என் பேத்தி பேத்தின்னு வாய் நிறைய சொல்றதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாருமே நினைச்ச மாதிரியே முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்கம்மா. ஆனா எனக்கு மட்டும் பயமா இருக்கு. பயமா? எதுக்கு பயப்படுற? அவங்க வீட்ல பாட்டி முன்னாடி பேசுறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்கம்மா. பேசுற இவருக்கும் பாட்டி சொல்றது மட்டும்தான் வேத வாக்கா இருக்குமா? எந்த முடிவுமே இவர் எடுக்க மாட்டாரு. நானும் எல்லாத்துக்கும் பாட்டி முடிவையே நம்பி இருக்கணும்னா எப்படிமா? சந்தோஷங்கிறது சொகுசா வாழ்றது இல்ல, சுதந்திரமா வாழ்றதுல தான் இருக்கு. நம்ம வீடு, இங்கே நான் அனுபவிக்கிற சுதந்திரம், இது எல்லாமே நான் அங்க போனேன்னா இல்லாம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் சரியா வராதுன்னு தோணுது. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இங்க என்னமோ நீ வளரிட்டு இருக்க. அம்மா, நான் வேலைக்கு போறது அவங்க பாட்டிக்கு பிடிக்காதான், அதனால என்ன வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமா, அவங்க வீட்டு மருமக வேலைக்கு போறது அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் தானே, அதான் போக வேணாம்னு சொல்றாங்க. அது சரிதானடி, அதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ அம்மா, நான் சொல்ல வரது அது இல்ல. நான் செய்யற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது உனக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் தென்றல், நீ என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குற? ரேடியோல தானே பேசுற. அப்படியே பேசினாலும் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவ? ஒரு 5 வருஷம் பேசுவியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் உன் குரல் உடஞ்சு போயிடும். நீ என்ன, அவங்களே உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. 5 வருஷம் கழிச்சு நடக்க போறத அவங்க இப்பவே செய்ய சொல்றாங்க. இதுல உனக்கு என்னடி கஷ்டம்? தேவையில்லாம எதுவும் யோசிக்காத, வா. தென்றல், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, ஒருவேளை பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டாங்களோ? கடவுளே, எல்லாம் கெட்டு போயிடும் போல இருக்கே. தென்றல்,